எஸ் கொடுத்துட்டு உள்ளே போனீங்கன்னா முதல்ல என்ன பண்ணுன்னா ஃப்ளோ சென்சார் கேலிப்ரேஷன் ரெக்வயர்ட் வரும். நீங்கள் ஃப்ளோ சென்சாரை கேலிப்ரேட் பண்ணணும். இது ஹார்ட்வேர் ஃப்ளோ சென்சார். ஸோ என்ன பண்ணணும்னா 2 பக்கமும் க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ளோ கேல் இருக்கு இல்லையா, ஃப்ளோ கேலை ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, அந்த ரெட் கலர் வந்து சென்டராக போய் க்ரீனாக டேர்ன் ஆகும். டேர்ன் ஆன பிறகு கேலிப்ரேட் ஆகும். இப்படி வந்தால் தான் ஃப்ளோ சென்சார் கேலிப்ரேட் ஆகிருக்கு. ஒருவேளை நீங்கள் ஓப்பன்லேயே வச்சு கேலிப்ரேட் பண்ணிங்கன்னா நாட் கேலிப்ரேட்டட் நல்லா வந்துடும். இப்போ அடுத்து என்ன பண்ணால் வென்டிலேஷன் பேஜுக்கு போயிடலாம். இதை நீங்கள் ஹோம் பட்டன் ப்ரெஸ் பண்ணலாம், இல்லைன்னா இந்த பேக் பட்டன் ப்ரெஸ் பண்ணலாம். ப்ரெஸ் பண்ணிங்க என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து மெயின் வென்டிலேஷன் பேஜுக்கு வந்துடும். வென்டிலேஷன் பேஜுக்கு வந்த உடனே என்ன ஆகும்னா ஓட்டு சென்சர் கேலிப்ரேஷன் ரன் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக அது ஓட்டு சென்சர் கேலிப்ரேட் பண்ணும். நீங்கள் எதுவுமே பண்ண தேவை, ஃப்ளோ சென்சர் கேலிப்ரேட் பண்ணிட்டு பண்ணால் போதும். ஆட்டோமேட்டிக்காக 21% 100% மிஷினே கேலிப்ரேட் பண்ணிட்டும். இது ஒரு 1 minute ஆகும். இன் மீன் டைம் நீங்கள் என்ன மோடில் இருக்கோ அந்த மூலம் மிஷின் ரன் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ என்னென்ன இந்த மெயின் வென்டிலேட் பேஜில் ஒரு வேவ் ஃபார்ம் பார்த்துக்கலாம், மோட்ஸ் என்னென்ன இருக்குங்கிறத பார்த்துக்கலாம், மோட்ஸ் பேராமீட்டர்ஸ் சேஞ்ச் பண்ண வேண்டிய நீங்கள் என்ன மோட்ஸில் பேராமீட்டர் சேஞ்ச் பண்ணணும் அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். மானிட்டரிங் பேராமீட்டர் உங்களால் பார்த்துக்கணும். இலவு இருக்கிறது எல்லாமே வந்து மானிட்டரிங் பேராமீட்டர்ஸ். உங்களால் வந்து மானிட்டர் மட்டும் தான் பண்ணணும். பேஷண்ட் டெலிவரி ஆகிட்டு இருக்கிறது. ஓப்பன் பட்டன் இருக்கிறது பூரான மானிட்டரிங் பேராமீட்டர்ஸ். ஸோ மானிட்டரிங் பேராமீட்டர்ஸ் 3 பேஜில் இருக்கும். ஃபஸ்ட் பேஜில் பிப்பு, பிமீன், மினிட் வால்யூம் எல்லாமே இருக்கும். செகண்ட் பேஜ் போகும்போது ரெசிஸ்டன்ஸ் காம்ப்ளைண்ட்ஸ் வந்து செகண்டில் இருக்கும். தேர்ட் போகும்போது நமக்கு வந்து ETCO to SPO ஆப்ஷன் வந்து தேர்ட் பேஜ். இப்போ இது எல்லாமே ஷஃப்லிங்லேயே தான் இருக்கும். FIO செட்டிங்ஸ் வந்து நீங்கள் இங்கே FIO செட்டிங்ஸ் இங்கே ஃபிக்ஸ் பண்ணணும். டெலிவரி ஆகிட்டு இருக்கிறது எல்லோரும் உங்களால் பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் 40 ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் டேப் பண்ணி இன்கோட் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா பண்ணிவிட்டு இதை நீங்கள் டச்லேயோ ஆர்எல்ஸ் இன்கோடர் டச்லேயோ இன்கோடரையோ எதிரியோ நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ண மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். அக்செப்ட் நீங்கள் அதை அக்னாலேஜ் பண்ணலைன்னா பழைய வேல்யூ ஒன்று இருந்தால் அதே ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்போ நம்ம 35 வச்சுருக்கோம், 36. ஸோ இது ரன் ஆக வந்து உங்களுக்கு வந்து செட்டில் ஆகிடும். ஸோ செட் பண்ணுறது எல்லாமே வந்து ப்ளூ கலர். இப்போ பீக் இன்ஸ்பெக்டர் ப்ரெஷரை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இதை டேப் பண்ணி 18 வைக்கணும் அப்படின்னா 18 போயிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆகிடும். ஸோ மானிட்டரிங் எல்லாமே வந்து உங்களால் இதில் பார்த்துக்கணும். ஸோ இந்த மெயின் ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு ஒரு வேவ் ஃபார்ம் தான் வரும். இதர் ப்ரெஷர், வால்யூம் ஆர் ஃப்ளோ. இல்லை எனக்கு எல்லா வேவ் ஃபார்மே நான் பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த லூப் பட்டன், இந்த வேவ் ஃபார்ம் பட்டன், இது வேவ் ஃபார்ம் பட்டன், இது நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபுல் வேவ் ஃபார்ம், ஃபுல் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரெஷர், வால்யூம், ஃப்ளோ 3 பார்த்துக்கலாம். இல்லை நான் அது கிராஃப் லூப்ஸில் பார்க்கணும் அப்படின்னா லூப் ஆப்ஷன்ஸில். ஸோ நீங்கள் ஏதோ ஒரு பேஜுக்கு போயிட்டீங்க, எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியல அப்படின்னா ஜஸ்ட் ஹோம் பட்டன் இருக்கு. ஹோம் பட்டன் எங்கே போனாலும் சரி நீங்கள் ஹோம் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுன்னா வென்டிலேட்டர் பேஜுக்கு வந்து கொண்டு போயிடலாம். ஸோ இப்போ வந்து கண்ட்ரோல் மோடில் ரன் ஆகிட்டு இருக்குது. இப்போ SIME மோடுக்கு நான் மாற்றணும் அப்படின்னா ஜஸ்ட் SIME பட்டன், SIME மோடு ஒரு தடவை கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா SIME மோட்ஸ் பேராமீட்டர் டிஸ்பிளே ஆகும். பட் மிஷின் பின்னாடி வந்து கண்ட்ரோல் மோடில் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. SIME மோட் பேராமீட்டர் நமக்கு விசிபிள் ஆகிருக்கு. இப்போ இதில் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும், ஃப்ரீக்வன்சி 30 வைக்கணும் அப்படின்னா ஸோ SIME மோட் பேராமீட்டர் சேஞ்ச் பண்ணும்போது சேஞ்ச் பண்ணிவிட்டு திரும்பி இது இன்னொரு தடவை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகுனா SIME மோட ஷிஃப்ட் ஆகிடும். ஸோ எந்த மோட் வந்து க்ரீனில் இருக்கோ அதுதான் ரன்னிங்கில் இருக்கணும். எல்லோவில் இருக்கிறது அப்படின்னா நீங்கள் அடுத்ததாக போக ட்ரை பண்ணுற மோட் வந்து உங்களுக்கு வந்து எல்லோவில் இருக்கும். இப்போ திரும்பி இல்லை இதே செட்டிங்ஸே இருக்கட்டும், எதுவும் மாற்ற தேவைன்னா டபுள் டைம் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா SIME மோடாக மாறிடும். ஸோ இது கண்ட்ரோல் மோட், அசிஸ்ட் கண்ட்ரோல் மோட், SIME ப்ரெஷர் சப்போர்ட் வென்டிலேஷன், CPAP, HFO. இது ஏழுமே வந்து நீங்கள் இதே சர்க்யூட்டில் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே, இந்த CPAP வந்து இன்டிகிரேட்டட் CPAP, இது NCPAP DOPAP அப்படிங்கிறது நான் அப்போ தான் நீங்கள் இந்த போட்டு ஆக்டிவேட். இது ஓட்டு தெரப்பி எதுவும் ஒன்றுனா HFN சேர்க்கல, ஹை ஃப்ளோ நேசல் கேனல் FNP இருக்கு, அதே தான். அது வந்து பேட்டன்டட் ஒன்று அவங்களோடது. அந்த டேர்ம் நம்மளால் யூஸ் பண்ண முடியாதுனால ஓட்டு தெரப்பிங்கிற பேரில் இருக்குது. இதுக்குள்ளே அதில் இருக்கிற மாதிரி நீங்கள் ஃப்ளோ செட் பண்ணிக்கலாம், FIO செட் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷன்ஸ் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஓட்டு ப்ளஸ் இந்த ஓட்டு தெரப்பிக்கும் உங்களுக்கு இந்த போட்டு தான் உங்களுக்கு இந்த போட்டு தான் வேலை செய்யும், இந்த போட்டு வேலை செய்யாது. NCPAP, DOPAP, ஓட்டு தெரப்பி இதுக்கு வந்து 3க்குமே இந்த இதுதான். DOPAPக்கும் NCPAPக்கும் நீங்கள் வந்து ஃப்ளோ ஜென்ரேட்டர் அது எல்லாமே நீங்கள் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓட்டு தெரப்பிக்கு நீங்கள் ஃப்ளோ மீட்டரில் அந்த கோடு போடுவீங்க இல்லையா, அதே மாதிரி அதை கனெக்ட் பண்ணாவே போதும். ஹியூமிடிஃபயர் போட்டு அதில் கனெக்ட் பண்ணிவிட்டு அதில் அவுட் புட் எடுத்து நீங்கள் போட்டு அது மட்டும் இருந்தால் போதும். இப்போ எந்த ஒரு நான் இன்வேசிவ் மோட், அதாவது NCPAP, DOPAP போட்டு தெரப்பி போனாலும் என்ன ஆகுனா ஃப்ளோ சென்சர் வந்து கட் ஆகிடும். ஏன்னா அது ஃப்ளோ சென்சருக்கு வேலை அது வந்து கட் ஆகிடும்.
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் திரும்பி எஸ்ஐஎம் மோடு போகணும்னா எஸ்ஐஎம் மோட் சூஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா முதல்ல என்ன சொல்கிறோம் வந்து ஃப்ளோ சென்சரை கேல்குலேட் பண்ணணும்னு சொல்கிறோம். ஃப்ளோ சென்சரை கேல்குலேட் பண்ணணும். ஃப்ளோ சென்சர் கேல்குலேட் பண்ணால் தான் உங்களுக்கு அலாரம் வந்துட்டு தான். ஏன்னா நீங்கள் இந்த மோட் போகும்போது ஃப்ளோ சென்சர் தேவையில்லைங்க அது வந்து ஆஃப் ஆகிடும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா இதில் சிக்னல்ஸ் எதுவுமே போகாது, திரும்பி கூல் டவுன் ஆகிடும். இது ஏன்னா இது ஹார்ட் ஒயர், திரும்பி அதை கேல்குலேட் பண்ணால் மட்டும்தான் அதை வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் பட்டன் இருக்குங்களா, இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கேலிப்ரேஷன் பேஜ். இங்கே போய் ஃப்ளோ சென்சரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ளோ கேல்குலேட்டிங்கன்னா ஃப்ளோ சென்சர் கேல்குலேட் ஆகிடும். இது பீரியாட்ரிக் அடல்ட் நியோனாட்டல் பீரியாட்ரிக் போட்டிருக்கு. அடல்ட் வால்யூம் 300லேருந்து 10 kg வரைக்கும் நியோனாட்டல், greater than 10 to 30 kg வந்து பீரியாட்ரிக். இப்போ நான் உங்களுக்கு நியோனாட்டல் சர்க்கிள் கொடுத்துருக்கேன். பீரியாட்ரிக் போடணும், பீரியாட்ரிக் ஃப்ளோ சென்சார் போடணும், பீரியாட்ரிக் சர்க்கிள். இப்போ போயிட்டீங்க. இப்போ திரும்பி மெயின் ஸ்க்ரீன் போடணும்னா ஹோம் பட்டன், எங்கே இருந்தாலும் மெயின் ஸ்க்ரீன் போடணும், ஹோம் பட்டன் ப்ரெஸ் பண்ணணும். இது அலாம் ரெட்டில் வந்தது அப்படின்னா ஹை ப்ரியாரிட்டி அலாம், பேஷண்ட் டிஸ்கனெக்ட், ஹை பீப் அதெல்லாம் உங்களுக்கு வந்து ரெட்டில் வரும். இந்த மாதிரி கிரேல வர்றது எல்லாமே வந்து இந்த அலாம் முன்னாடி வந்தது, அது ரெக்டிஃபை ஆகிடுச்சு, இருந்தாலும் யூஸருக்கு சொல்லணுங்கிறதுக்காக கிரேல இருக்குது. ஸோ பேஷண்ட் டிஸ்கனெக்ட் ஏன் வந்து நம்ம ஃப்ளூ சென்சர் கழட்டணும், பேஷண்ட் டிஸ்கனெக்ட் வந்து இப்போ அது ரெக்டிஃபை ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் நம்ம ஏதாவது வேறு ஏதோ கேஸை பார்த்துட்டு வரும்போது ஏதோ அலாம் வந்திருக்கும், ரெக்டிஃபை ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் நமக்கு சொல்லுது அந்த இடத்துல இல்லைங்கிறதுனால பேஷண்ட் டிஸ்கனெக்ட் முன்னாடி ஆகிருக்கு, சர்க்யூட்டில் செக் பண்ணுங்க அப்படிங்கிறதுக்காக கிரேல இருக்கும். இதை வந்து நீங்கள் அலாம் சைலன்ஸ் செய்து கொடுத்தீங்க, இந்த பட்டன் 2 தடவை ப்ரெஸ் பண்ணால் ரீசெட் ஆகிடும். அடுத்து இது வந்து மேனுவல் பிரெத், நீங்கள் ஒன்ஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு இன்ஸ்பிரேஷன் சைக்கிள் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ப்ரெஸ் பண்ணும்போது லங்கு ட்ரிகர் பண்ணுறது. அதுக்கடுத்து இது வந்து அலார்ம்ஸ் லிமிட்ஸ், ஹையர் அண்ட் லோயர் லிமிட் அலார்ம்ஸ் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மினிட் வால்யூம் 44 போயிட்டுருக்கு, நான் இதை கம்மி பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் எல்லா பேராமீட்டரும் எல்லாம் ஹையர் வச்சு பண்ணிக்க முடியும். அதேமாதிரி அலார்ம் டோன் இருக்கு இல்லைங்களா, இது ஹை, இது லோ, இது மீடியம், இந்த டோனும் உங்களால் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். இந்த மிஷின் வந்து டெடிகேட்டட் ஃபார் நியூ பார்ன்ஸ் அண்ட் இன்ஃபேண்ட் அப் டு 30 kgs வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஃபேண்ட்ஸ்க்கும் பீடியாட்ரிக்கும் தனித்தனி சர்க்கியூட்ஸ் வரும். ஸோ அது மட்டும் நம்ம பார்த்து போட்டுக்கிட்டால் போதும். அண்ட் அது கீழே வந்து நான் இந்த மிஷினில் என்னென்ன மோட்ஸ் எல்லாம் இருக்குது, அதோட அப்ரிவேஷன்ஸ் எல்லாம் கீழே இருக்குது. இது வந்து இன்டர்ன்ஷிப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த மிஷினோட ஃப்ரண்ட் பேனலில் இருக்க என்னென்ன போர்ட்ஸ் இருக்குது அது கூட வந்து நான் இதில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். அதாவது இதில் 4 போர்ட்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்பிரேட்டரி, எக்ஸ்பிரேட்டரி அண்ட் பயாஸ் ஃப்ளோ அண்ட் நெக்ஸ்ட் வந்து ப்ராக்சிமல் போர்ட்டு. நெக்ஸ்ட் இதில் வந்து அடிஷ்னல் டீட்டெயில்ஸாக நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.